கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் என்னுடைய தேவன் எனக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நான் அவர் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் தேவ ஜனங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் யாரும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த நல்ல ஞானத்திற்காக தேவனுக்கு நான் ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய சிந்தனைக்கு பிரயோஜனமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சிறிய வசனங்களிலே இது ஒரு வசனம். வேற ஏதாவது சின்ன வசனம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு கண்ணீர் விட்டார். சரி, வேற ஜீவாப்பம் நானே. வேற வேற அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். சண்டே ஸ்கூலில் ஏதாவது சொல்லுங்களா? பின்னும் எலிகோ மோசை கர்த்தர் மோசையை நோக்கி. சரி, நிறைய சின்ன சின்ன வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கு. பாருங்க, இந்த வேத பகுதியில நம்ம வாசித்தது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஒரு ஷார்டஸ்ட் வேர்டா இருந்தா கூட, ரொம்ப ஒரு சின்ன வசனமாக இருந்தாலும் இதை சொன்னவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வார்த்தையை சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். பாருங்க, இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் யோசிச்சேன், வேதாகமத்துல ஆபிரகாமை போல பெரிய விசுவாச வீரன் இருக்கிறார், ஈசாக்கை போன்ற ஒரு நல்ல ஒரு குணமுடைய மனுஷன் இருக்கிறார், யோசேப்பை போல உண்மையுள்ள மனிதன், நோவாவை போல நல்ல விசுவாசத்திற்காக வாழ்ந்து பெரிய கப்பலை கட்டின ஒரு மனுஷன். அவன் யாரை பற்றியுமே இயேசு கிறிஸ்து என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள், இல்ல ஈசாக்கை நினைத்துக் கொள்ளுங்கள், இல்ல ஒரு பெண்கள் கூட ரூத் ரொம்ப நல்ல ஒரு ஸ்திரீ, ரூத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், இல்ல எஸ்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தை கிடையாது. ஆனா இப்ப நம்ம வாசிக்கிற இந்த பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சுதான் ஆகும். என்னடா இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவோ ஆவிக்குரிய நல்ல ஒரு ஸ்திரமான ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த மனுஷங்க இருந்த காலகட்டத்துல அவங்க எல்லாரும் விட்டுட்டு இந்த லோத்துவின் மனைவி, அவள் பெயர் நமக்கு தெரியல, ஆனால் லோத்துவினுடைய மனைவியை நினைத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ப இதுல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டியதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம அதை இயேசு கிறிஸ்துவானவர் அதை போதித்திருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்துக்கு நீங்க பின்னணியை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த பின்னணியில அவர் சொல்லிட்டு வராருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வரப்போறார், ஓகே. ஆனா அவருடைய வருகைக்கு பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது அந்த வருகையினுடைய முடிவு ஏறக்குறைய அவருடைய பிரசங்கம் முடிய போகுது. அந்த முடிவு தருவாயில ஒரு வசனத்தை சேர்த்து சொல்றாரு, லோத்தின் மனைவி நினைச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறார். அப்ப இந்த கர்த்தருடைய வருகை ஏறக்குறைய சமீபமாய் இருந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த லோத்துவின் மனைவியை குறித்து நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது நாம் எதை நினைத்து பார்க்க வேண்டும்? லோத்துவின் மனைவியை குறித்து அப்படி நினைத்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு? ஒரு 3 விஷயத்தை உங்களோடு நான் செய்யறேன், பகிர்ந்து கொண்டு நான் இங்கிருந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இயேசு பெருமான் அவருடைய எண்ண ஓட்டத்திலே எதை நினைத்து சொன்னார் என்பதை ஒருவேளை யூகித்து நான் உங்களோடு கூட ஒரு 3 விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு வாழக்கூடிய சபை காலகட்டத்தில் இருக்கிறதான நாம் இதை படிக்கும் பொழுது அவள் வாழ்க்கையிலிருந்து நாம் எதை நினைக்க வேண்டும்? 3 விஷயம். ஒன்று, her privilege, அவளுக்கு கிடைத்த சலாக்கியம். இரண்டாவது, her problem, அவளுக்கு இருந்த தவறுகள். மூன்றாவது, her punishment, அவளுக்கு கிடைத்த தண்டனை. அவளுக்கு கிடைத்த சலாக்கியங்கள், அவளிடத்துல காணப்பட்ட சில தவறுகள், அவளுக்கு கிடைத்த தண்டனைகள். இந்த 3ஐயும் சற்று நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் கடைசி காலத்தில் வாழக்கூடிய நீங்களும் கூட இந்த ஸ்திரீயை போல் இல்லாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக
வரக்கூடிய தேவ கோபாக்கில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த 3 சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது அவருடைய வாழ்க்கையில் எதை நினைத்து பார்க்க வேண்டும்? அவளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்கள். இந்த லோத்துவின் மனைவிக்கு பல ஸ்லாக்கியங்கள் இருந்துச்சுங்க. நமக்கு தெரியும் லோத்துவின் மனைவி யார் என்பது தெரியும், அவளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியும். சோதம் கோமார பட்டணம் பாவத்தினுடைய உச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பட்டணத்திலே வாழ்ந்த இந்த அருமையான தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து இவர்களை காப்பாற்றுவதற்கு எல்லா ஏதுக்களையும் செய்து வைத்திருந்தார். ஆனால் விளைவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, லோத்து தப்பித்துக் கொண்டார், 2 பிள்ளைங்க தப்பிச்சுட்டாங்க. ஆனா லோத்துவின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே அவள் உப்பு தூளாக மாறி தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாதபடிக்கு அங்கே அவள் அழிந்து போனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் போய்விட்டாள். இதான் நடந்துச்சு. ஆனா இந்த பெரிய கோப ஆக்கினில் இருந்து தேவன் தந்ததான தண்டனில் இருந்து இவள் தன்னால காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில சில சாக்கியங்கள் இருந்தது. அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த தேவனுடைய தண்டனில் இருந்து கோபாக்கினில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு அவளுக்கு பல சாக்கியங்கள் கற்றுக் கொடுத்து வைத்திருந்தார். அதையும் மீறி அவள் என்ன பண்ணான்னு கேட்டா உப்பு துணா மாற. அவளுக்கு எடுத்த முதல் சிலாக்கி என்ன தெரியுமா? 2 பேர் இருப்பாங்க. 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீர்கள் என்றால் 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனத்தை பாருங்க. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனத்தை பாருங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. முதல் பிரிவிலேஜ், முதல் சாக்கி அவளுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? வேதம் சொல்லுது, இவள் ஒரு நீதிமானுடைய மனைவி. யாரு? நீதிமானுடைய மனைவி. எவ்வளவு பெரிய சாக்கியம் தெரியுமா? வேதாகமத்திலே மொத்தமே 7 பேரைத்தான் வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. வெறும் 7 பேர் தான். அதுல ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மனுஷன் லோத்து. இந்த நீதிமானுக்கு மனைவியா இருந்து கொண்டு தேவனுடைய கோப அக்கினிலிருந்து இவளால் என்ன செய்ய முடியலன்னா தப்பிக்க முடியல. தேவன் கொண்டு வந்த நியாய தீர்ப்பிலிருந்து இவளால பிழைக்கவே முடியல. காரணம் என்ன என்று கேட்டால், இவளுக்கு தேவன் சாக்கியங்கள் கொடுக்கலன்னு கிடையாது, பிரிவிலேஜஸ் கொடுக்கலன்னு கிடையாது, நிறைய சாக்கியம் இருந்தது. இவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நீதிமானுடைய மனைவியாக, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல ஒரு கணவன் மனைவியாக, நல்ல தேவ பக்தியுள்ள ஒரு துணை தேவன் கொடுத்து வைத்திருந்தார். நல்ல கணவன், நல்ல மனைவி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, இந்த தேவ பக்தியுள்ள கணவனை, தேவ பக்தியுள்ள மனைவியை கண்டடைகிற ஒரு குடும்பம் உண்மையாகவே தேவ சாம்ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களாய் ஆசீர்வாதமா இருப்பார்கள். திருமண காரியங்கள் நம்ம அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல திருமணத்துல இந்த ABCD அப்படிம்பாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? ABCD. A ஃபார் சும்மா சொல்லுங்க. A ஃபார் என்னது? ஏஜ். ஓகேயா? ஆளு 35 வயசா இருப்பாரு, ஆனா கேட்கிற புள்ள எத்தனை வயசுக்கு இருக்கும் தெரியுமா? 20 வயசு கூட கேட்பாரு. A ஃபார் ஏஜ். B ஃபார் பியூட்டி, அழகு. இவர் பார்த்தா அந்த கலர்ல இருப்பாரு, ஆனா அங்க கல்யாணம் முடிக்க பொண்ணு எப்படி இருக்கணுமா? தொட்டா ரத்தம் வரணும். அந்த மாதிரி. B ஃபார் பியூட்டி. C ஃபார் காஸ்ட். என்னது? ஜாதி. எங்க ஜாதி தான் வேற எதுவும் மாத்திரக்கூடாது. அது ஒண்ணு. D ஃபார் டவுரி. இந்த ABCD இந்த 4 தான் இன்னைக்கு திருமணத்துல ஒரு கடை கிடைக்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதகரமான ஒரு பிரிவிலேஜ் அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, இவள் ஒரு நீதிமானுக்கு மனைவியா மாறினான். பணம் படைச்சவன், பதவி படைத்தவன், இந்த ஜாதி இல்ல, அவன் அளவு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. தேவன் இந்த லோத்தையும் அவருடைய மனைவியும் இணைத்த பொழுது நல்ல ஒரு கணவன் மனைவியாக, நல்ல ஒரு நீதிமானுக்கு மனைவியாக இவள் மனைவியாக மாறுகிறான். நல்ல ஒரு பிரிவிலேஜ். முதல் சிலாக்கியம் என்ன என்று கேட்டால், ஒரு நீதிமானுடைய மனைவியாக கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம். அப்ப இந்த நீதிமான் எப்படிப்பட்டவன் பாத்தீங்க அப்படின்னா, அக்கிரமக்காரருக்குள்ள வாசம் பண்ணா கூட அவள் அக்கிரமம் செய்யாதவன், அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு இதயத்துல வாதிக்கப்பட்டவன், அவர்களுக்காக ஜெபித்தவன், அவர்களுக்காக மனம் வருந்தியவன்,
அவர்களைப் போல வாழாதவன். இவ்வளவு காரியத்தையும் தன் கணவனாகிய லோத்துவை பார்த்து வளர்ந்தவள் தான், கூடவே வளர்ந்தவள் தான் இந்த லோத்துவின் மனைவி. ஆனாலும் உப்புத்துணை மாறிவிட்டான். தேவ நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. முதல் சாக்கியம் அவள் நீதிமானுடைய மனைவி. இரண்டாவது சாக்கியம் இவங்க யாரோடு கூட வந்தாலும் தெரியுமா? ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய யாக்கோபு சொல்லுகிறார், விசுவாசத்தின் தந்தை என்பதை விட ஒரு படி கூட போய் தேவனுடைய நண்பர், the friend of God அப்படிம்பாங்க. யாக்கோபு 2 படிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் யார் என்று கேட்டால் தேவனுக்கு நண்பன், நல்ல ஃப்ரெண்டு. இப்படிப்பட்ட விசுவாச வீரனா இருந்த ஆபிரகாமோடு கூடவே ஊர் என்கிற இடத்துல இருந்து ஏறக்குறைய அவருடைய காலங்கள், முக்கால்வாசி காலங்கள் ஆபிரகாமோடு கூடவே வாழ்ந்த ஒரு மனிதர்கள். ஆபிரகாம் எங்கு போனாலும் ஆராதிச்சான், எங்கு போனாலும் வழிபடம் கட்டினான், எங்கு போனாலும் ஜெபித்தான், தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தான், விசுவாசத்தை பிரதிபலித்தான். இப்படி கூடவே வாழ்ந்ததானே இந்த ஆபிரகாமோடு கூடவே வாழ்ந்த இந்த அம்மாவுக்கு இது கிடைத்த இரண்டாவது சாக்கியம். ஒன்று, நல்ல ஒரு நீதியுள்ள நீதிமானாகிய கணவன். இரண்டாவது, நல்ல ஒரு நீதிமானாகிய இந்த ஆபிரகாமோடு கூட வாழக்கூடிய சாக்கியங்கள். மூன்றாவது, நீங்கள் 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் என்றால் மூன்றாவது கிடைத்த சாக்கியத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவளுக்கு கிடைத்த மூன்றாவது சாக்கியம் பிரிவிலேஜ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 19:15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அதாவது கவனிங்களேன், அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய், இன்னொரு பிரிவிலேஜ் பாருங்க. மூன்றாவது கிடைத்த சாக்கியம் என்ன சாக்கியம் என்று கேட்டால், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அனுபவிச்சது கிடையாது. ஒரு தேவ தூதன் என் கையை பிடிச்சு, எப்போ ஒரு பெரிய ஆபத்து வருது நீ வெளியே வா, என்ன இதுவரை பிடிச்சது கிடையாது. ஒருவேளை நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், நமக்கு வந்த சில நோய்கள், நமக்கு வந்த சில பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருப்பான், அது உண்மைதான். ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கையை ரியலாவே லிட்டரலா பிடிச்சு என் கைகளை பிடித்து வரக்கூடிய பெரிய விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, நோயிலிருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தாரா, இந்த அனுபவம் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா லோத்துவின் மனைவிக்கு அந்த அனுபவத்தை பாருங்களேன். உண்மையாகவே அவள் கையை ஒருத்தர் பிடிக்கார், தேவ தூதன் பிடித்து வரக்கூடிய பேர் ஆபத்திலிருந்து இவரை தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கையை பிடித்து அவர்களை வெளியே கொண்டு போய் விடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் பாருங்க. இவ்வளவு சாக்கியங்களும் இவள் பெற்றுக்கொண்டாலும் முடிவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா உப்பு துணா மாறும். அது ஒரு பெரிய சோகத்துக்குரிய விஷயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த லோத்தின் மனைவியை நீங்களும் நானும் ஏன் நினைக்க வேண்டும்? ஒருவேளை நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து ஞானஸ்தானம் பெற்றவனாக, பல வருடங்களாக ஊழியம் பார்க்கிறவனாக, பல வருடங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழக்கூடிய மகனாக வாழ்ந்துமே, எனக்கு பல சாக்கியங்கள் கிடைத்து, பல பிரிவிலேஜஸ் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்களை கொடுத்துமே, நானும் ஒருவேளை யாரை போல நியாயத்திற்குள்ளும் தப்பித்துக் கொள்ள முடியாமல் இருக்கலாம் என்று கேட்டால் இந்த லோத்தியின் மனைவியை போல இருக்கலாம். லோத்தியின் மனைவிக்கு கிடைத்த சாக்கியம் பாருங்களேன். உங்க மனைவி ஒருவேளை ரசிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ரசிக்கப்படாம இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவன் ரசிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரசிக்கப்படாம இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன் ரசிக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் ரசிக்கப்படாம இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை கேட்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீதிமானாகிய லோத்து தப்பித்து விட்டார், ஆனால் மனைவியோ உப்பு துணாமா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் வாரந்தோறும் கர்த்தருடைய சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய அன்பின் வார்த்தைகளை, சுவிசேஷத்தை எத்தனையோ முறை பிரசங்கிக்கிறார்கள், எவ்வளவோ எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்கிறோம். இது எல்லாம் கேட்டும் கூட ஒருவேளை இவ்வளவு சாக்கியங்களையும் பெற்று நாமும் கூட வரப்போகிற பெரிய ஆபத்தாகிய வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து என்னையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இந்த லோத்துவின் மனைவியை சற்று யோசித்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு கிடைத்த அதே சாக்கியம் ஒருவேளை நமக்கும் கிடைத்து நாம் தவறி போகாதபடிக்கு நம்மை சற்று தற்காத்துக் கொள்வோம்.
இரண்டாவது, அவளுக்கு இருந்த சில பிரச்சனைகள், அவளுக்கு இருந்த சாக்கியங்கள் 3. அவள் நீதிமானுடைய மனைவி, அவள் தேவபக்தியில் ஆபிரகாமோடு கூட இருந்தவள். மூன்றாவது, சோதோமின் வரவிருந்த அந்த நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கப்பட்டவள். இந்த 3 சாக்கியங்கள் இருந்தும் அவளுக்கு துணாய் மாறினாள். இரண்டாவது, ப்ராப்ளம், அவளுக்கு இருந்த தவறுகள் என்ன, அவளுக்கு காணப்பட்ட சில தவறுகள் என்ன? நீங்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்களேன். 17வது வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அந்த ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு. மிக தெளிவான ஒரு கட்டளை, ரொம்ப தெளிவான ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுக்கிறான்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்பா 1 ஓடிப்போ, 2 பின்னிட்டு பாராத, 3 எங்கும் நில்லாத, அத சொல்றாரு. 4வது, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடி போய் தயவு செய்து மலைக்கொள். மிக 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 தெளிவான கட்டளை. இந்த கட்டளைகள்லாம் கொடுக்கப்பட்டும் கூட இவள் அவளுக்குள்ளே காணப்பட்ட சில தவறுகளை பார்ப்போமே. அவளிடத்துல இருந்ததானே சாக்கியங்கள் ஒரு பக்கம், இந்த சாக்கியமே போதும் அவள் தேவ சமூகத்துக்கு கொண்டு இருக்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாத்திருக்கலாம். ஆனால் இந்த சாக்கியத்தையும் அவர் இழந்து போனால், இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் பிரசங்கிக்கப்பட்டாலும் அவளிடத்துல காணப்பட்ட தவறு என்ன தெரியுமா? 1, the wrong affects, தவறான விருப்பங்கள். அவளை கொண்டு போய் ஊரை விட்டு வெளியிட்டு அனுப்பின பிறகு வேதம் சொல்லுகிறது, அவள் வெளியே போய்விட்டாள், அவள் இருதயமோ எங்க இருந்துச்சு தெரியுமா? அப்பயுமே சோதமுடியே இருந்துச்சு. ஐயா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, என்னுடைய உறவுகள் அங்க இருக்கிறாங்க, என்னுடைய மருமக்கமான அங்க இருக்கிறாங்க, என் பணம் அங்க இருக்குது, என் பொருள் அங்க இருக்குது. அவள் வெளியே போனாலே ஒழிய அவள் இருதயமா எங்கதான் இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சோதமில் இருந்த அவளுடைய வீடு, அவளுடைய அந்த பொருட்கள், அவளுக்கு இருந்த ஆஸ்திகள், அவளுக்கு இருந்த சம்பாத்தியங்கள், அவளுக்கு அந்த எண்ணங்கள்லாம் எங்கதான் இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவளுடைய இருதயம் முழுவதுமாகவே இந்த உலக பிரகாரமான காரியத்தின் மீதே நிறைந்திருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கொஞ்சம் சக்தி யோசித்து பார்க்கிறீர்கள். லோத்துவின் மனைவி நீங்க நினைச்சுக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நாமும் கூட இந்த வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வழி என்று அறிந்த பிறகுமே, இந்த உலகம் எனக்கு நித்தியம் இல்லை என்று தெரிந்த பிறகுமே, இந்த உலக வாழ்க்கை எனக்கு கொஞ்ச காலம் என்று தெரிந்த பிறகுமே, ஒருவேளை என்னுடைய இருதயம் முழுவதுமே நான் ஒருவேளை தேவ பிள்ளையாக அறியப்பட்டும் என் இருதயத்தை குடிகொண்டிருப்பது எது, அதிகமாக என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது எதுவாக இருக்கிறது? நான் அதிகமா என் இருதயத்திலே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பது எதை கொஞ்சம் சிந்து கொண்டிருக்கிறேன்? ஐயா, என்னுடைய பொருள், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பணம், என்னுடைய காரியம், இதை பத்தி யோசிக்கிறேனா? இல்ல எது என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நான் எதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? நான் கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே பிரசங்கித்தது போல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடும் பொழுது நம்மை ஓட விடாதபடிக்கு பலவிதமான பாடங்கள் நம்மளை தடுத்துக் கொண்டே இருக்கிறது. அதுவே நம்ம சொன்னேன், உலக சிநேகம் ஒன்று, உலக ஐஸ்வர்யம், உலக இச்சை, இந்த 3மே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அடுத்த நொடி ஓட விடாமல் அது தடுத்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு லோத்துவினுடைய மனைவி அந்த இடத்திலிருந்து ஓட விடாமல் தடுத்தது என்னவென்று கேட்டால் உலக சிநேகம். இந்த உலகத்தில் இருக்கிற சிநேகம் நம்மை தேவனுக்காக ஓட விடவே விடாது. கண்டிப்பா உலக சிநேகம் எனக்கு ஒரு வேளை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் தேவனுக்கு சிநேகம் வைக்கவே மாட்டேன். எனக்கு என்னால ஏன் வேதத்தை வாசிக்க முடியல, எனக்கு என்னால ஏன் அதிகமா ஜெபிக்க முடியலன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு விருப்பம் இல்லை என்று கிடையாது, எனக்கு பைபிள் வாசிக்க பிடிக்காதுன்னு கிடையாது. என்னுடைய பாசம், என்னுடைய விருப்பம் எல்லாம் எது மேல போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்து மேல போயிடுச்சு, உலக ஐஸ்வர்யத்து மேல போயிடுச்சு. இந்த உலக ஐஸ்வர்யம் இன்றைக்கு நம்மளை பல நேரங்கள்ல அது என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை ரொம்ப நினைச்சிருச்சு. ஒரு முறை ஒரு அமெரிக்கா தேசத்துல ஒரு கப்பல் பிரயாணப்பட இருந்தாங்க. அப்ப அந்த கப்பல்ல ஏறி ஒரு பெரிய குரூப் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அந்த கப்பல்ல நிறைய தங்க காசுகள், தங்க கட்டிகளை என்ன செஞ்சாங்கன்னா எடுத்துக்கிட்டு டெக்சாஸ்ங்கிற மாநிலத்திலிருந்து அருகாமையில் இருக்கிற நாட்டுக்கு கப்பல்ல போகணும். அவங்க
அப்படி போகும் பொழுது பிரயாணிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த நிறைய பணத்தையும் நிறைய தங்கங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த கப்பல் பிரயாணப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பனிப்பாறையில மோதிடுச்சு. மோதின உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பல் முழுக ஆரம்பிச்சிருச்சு. முழுக ஆரம்பிச்ச உடனே அந்த கேப்டன் சொல்றாரு, ஐயா ஒரு எச்சரிப்பு, எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போகுது, கப்பல் முழுக போகுது. நீங்க உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னா கீழே லைஃப் போட் இருக்குது, அதாவது உங்களை காப்பாற்றுவதற்கு சின்ன சின்ன போட்டெல்லாம் இருக்குது, ஏறி என்ன செஞ்சிருக்கா போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருந்து எல்லா பயணிகளும் தன்னுடைய உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த போட்ல ஏறி ஏறி போயிட்டாங்களா. இந்த கேப்டன் கடைசியா வெளியில போறதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களா உள்ளன்னு தேடி பாக்குறாரு. ஒரே ஒருத்தை மட்டும் இருக்காங்க. ஆனா எங்க இருந்தா தெரியுமா, இந்த தங்க கட்டிகளா இருந்துச்சு பாத்தீங்களா, தங்க காசு தங்க கட்டி நகை இருந்துச்சு பாத்தீங்களா, அதை எடுத்து பைக்ல நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவருக்கு பயங்கர கோபம், அருவி கட்டவனு உயிரே போக போகுது, இப்ப என்னடா நீ பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்க, நகையை அள்ளிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாப்லையா. அப்ப சொன்னா, ஐயா நான் வாழ்ற வரைக்கும் ஏழையா வாழ்ந்துட்டேன், நான் சாகும்போது யாரா சாகணும், பணக்காரனா சாகணும், அதுதான் என் பெரிய லட்சியமே. ஒருவேளை நான் கடல்லே செத்தா கூட என் பேக்க திறக்கும் போது இவன் யாரு, கோடீஸ்வரன் செத்தாண்டான்னு சொல்லணும், அதுதான் என்னுடைய பெரிய ஆசைய லட்சியமே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி ஒரு பக்கம் இருந்தா கூட நமக்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது என்னவென்று கேட்டால் இந்த உலக சிநேகங்கள், இன்னொரு பக்கம் உலக ஐஸ்வர்யம். உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நம்மளை பல நேரங்களில் மயக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இயேசு பெருமான் ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து சொன்னாரு, ஐயா இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிட்டேன், களஞ்சி இடிச்சு கட்ட போறேன், நிறைய சேர்த்து வச்சு சொன்ன போற அவர் சொன்னாரு, மதியினே இன்று உன் ஆத்மா ஒண்ணு விட்டு போனா எங்க போக. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசிப்போம். அதுக்காக பணம் வேண்டாம் சொல்லல, பொருள் வேண்டாம் என்று சொல்லல, மாறாக இன்றைக்கு நம்முடைய விருப்பங்கள் என்ன விருப்பமா இருக்குது. இந்த லோத்தியுடைய மனைவியை பாருங்க, ஆத்தும மீட்பை பற்றி யோசிக்கல, நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதே, நியாயத்திற்கு வரப்போகிறதே, தேவனை கண்டிக்க போறாரே, தேவனுடைய தண்டனை வந்து கொண்டிருக்கிறதே, இந்த எண்ணமே இல்லை. அவங்களை பொறுத்தளவுல தன்னுடைய சுய விருப்பங்கள், தனக்கு எது சந்தோஷம் என்று தோணுகிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றினானே ஒழிய அவளுடைய வாழ்க்கையில ஒன்று யோசிக்கல. ஐயோ நான் பின்னிட்டு பார்த்தால், தேவ வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் நான் பெரிய தண்டனையில மாற்றிக்கொள்வேனே, கர்த்தர் எனக்கு பெரிய நியாயத்திற்கு கொடுக்க போறாரே, அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கூட வேதம் கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய நியாயத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும், வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, ஒரு லோத்தின் மனைவியை போல எனக்கு ஒரு தவறான விருப்பம் இருக்கிறதா, இல்ல சரியான விருப்பம் இருக்கிறதா? இவருடைய விருப்பம் எல்லாம் தப்பி போக வேண்டும் அப்படி இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை பூமியில சந்தோஷம் வாழ்றோம், அந்த விருப்பமா தான் இருந்துச்சு. ஆனா எதிர்கால வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. அதான் இடத்துல காணப்பட்ட முதல் தவறு. இரண்டாவது தவறு நீங்க பாத்தீங்க அப்படின்னா the wrong assumption பாருங்க, தவறான எண்ணங்கள். தவறான எண்ணங்கள் இடத்துல அதிகமாவே காணப்பட்டுச்சு. பாருங்க, வெளியே வந்துட்டா, ஏறக்குரிய அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போயிட்டா, வெளியில போன பிறகு கொஞ்சம் தூரம் தான், ஆனா வெளியில போனவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். அதான் பட்டணம் தான் அழிய போகுது, பட்டணத்துல தான் தீ வரப்போகுது, இப்ப நான் எங்க போயிட்டேன், பட்டணத்தை விட்டு வெளியே போயிட்டேன், இனி தீ எங்க வரப்போறது இல்லை, அக்கினி எங்க வரப்போறது இல்லை, நான் இன்னைக்கு இடத்துக்கு வரப்போறது இல்லை. அவள் ஒரு தவறான எண்ணம் கொண்டு என்ன பண்ணா, இப்ப அழிவுக்கு நேரா இருக்கக்கூடிய பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, ஓகே, இதை திரும்பி பார்த்தாலும் என்ன ஆக போறது இல்லை, எனக்கு அழிவு வரப்போகிறது இல்லை என்று சொல்லி தூரமாய் போய் திரும்பி பார்த்தால் அக்கினி வரல, மாறவ என்ன மாறின, உப்புத்துணா மாற. தேவனை சொல்லவே இல்லை நீ உப்புத்துணா மாறிடுவேன்னு சொல்லல, மாறாக நீ இதெல்லாம் செய், கீழ்ப்படி, அவ்வளவுதான். தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு அவள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவள் உப்புத்துணாய் மாறினாள். வேதம் அது அர்த்தம் சொல்கிறது பாருங்க, அவருடைய எண்ணங்கள் தவறாயிருச்சு. இதுதானே செய்யக்கூடாது, இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு பல நேரங்கள் நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு, இதுல என்ன தவறு, இதுல என்ன, இதுல என்ன, பல நேரங்கள் நம்ம தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பல நேரங்கள்ல தேவ வார்த்தைக்கு விரோதமான பல விஷயங்கள் செய்தாலும் கூட இதுல என்ன இருக்கிறது என்று மிக எளிதாக எடுத்துக் கொள்கிறோம். ஆனா வசனத்தின்படி அது தவறே யோசிக்கிறது இல்லை. தேவ பயமோ, தேவ பக்தியோ, தேவனை குறித்தான அந்த எண்ணமோ நம்முடைய பல நேரங்கள்ல நாம் செய்கிற விஷயங்கள் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கிறதுனாலே நாம் பல நேரங்கள்ல நாமும் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம்.
அதைத்தான சொல்லியிருக்கிறார். இதை சொல்லல, இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன இருக்குது? லோத்தின் மனைவி அதான் செஞ்சான். லோத்தின் மனைவிக்கு இருந்த பிரச்சனை அதுதான். இரண்டு காரியங்கள், ஒன்று தவறான விருப்பம், இரண்டாவது தவறான எண்ணங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என் எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது, என்னுடைய விருப்பங்கள் எப்படியாக இருக்கிறது. அதற்காக இயேசு பெருமான் சொல்லுகிறார், லோத்துவின் மனைவியை சற்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு கிடைத்த சாக்கியங்களைப் போல உங்களுக்கும் சாக்கியங்கள் கிடைத்திருக்கலாம். அவளுக்கு இருந்ததான தவறுகளைப் போல உங்களுக்கு அவருடைய தவறுகள் காணப்படலாம். சரி செய்து கொள் தயவு செய்து. தயவு செய்து அவளை போல இருந்துறாதீங்க. அதை எச்சரிப்பதான் பேசுறார். தயவு செய்து அவளை போல மட்டும் நீங்க வாழ்ந்துறாதீங்கன்னு தான் சொல்றார். அவளை நினைத்துக் கொள்வது என்று சொன்னால் அவளை போல வாழ்வதற்கல்ல, அவளை போல் வாழக்கூடாது என்பதற்காக. இவ்வளவு சாக்கியங்கள் பற்றும் நாம் இழக்கலாம். இவ்வளவு காரியங்கள் கர்த்தருக்கு கொடுத்துமே நாம் தவறு நினைக்கலாம். ஆகவே நம்மிடத்துல ஒருவேளை தவறான விருப்பங்களும் தவறான எண்ணங்களும் இருக்கும் என்றால் அதை மாற்றிக்கொள்வோம். கடைசியா மூன்றாவது அவளுக்கு கிடைத்த தண்டனை, அதே 19ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனால் என்று பார்க்கிறோம். எச்சரிக்கப்பட்டா, வெளியே வந்தா, ஆனா உப்புத்தூணா மாறிட்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா 19:17 சொன்னாங்க தெளிவாகவே, நீ அழியாதபடிக்கு, வார்த்தை கொஞ்சம், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போய், உனக்கு அழிவு வரக்கூடாது என்றால் நீ தயவு செய்து அதோ பார் அந்த மலைக்கு ஓடிப்போ, நீ தப்பித்துக் கொள்வாய். மிக தெளிவான திட்டவட்டமான வார்த்தை, மிகவும் திட்டவட்டமான வார்த்தை சொன்ன. ஆனா அவளோ இவ்வளவு சாட்சியங்கள் கிடைத்தும் அவளுடைய வாழ்க்கையில தவறான விருப்பங்களும் தவறான எண்ணங்களும் கொண்டிருந்ததனாலே அவள் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அவளோ பின்னிட்டு பார்த்து ஒப்புத்தூணாய் மாறினாள். அவளுக்கு கிடைச்ச சாக்கியம், அந்த மலைக்கு போனால் நீ தப்பித்துக் கொள்வாய். அதுல போறதுக்கு ஒரு விருப்பம் கிடையாது. போற வழியை பின்னிட்டு பார்த்தா உப்புத்தூணாய் மாறினாள். ஆனால் எபிரேயரை வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியத்தை பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் சாக்கியம் என்று கேட்டால் 12ஆவது அதிகாரம் எபிரேயர் 18ஆவது வசனத்தை பாருங்கள். அன்றியும் தொடரக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மழையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பெண்ணும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இப்பொழுது பாருங்க 22ஆம் வசனத்தை பாருங்க. நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு வரல, ஆனால் நீங்களோ விசுவாசிகளோ எங்க வந்திருக்கோமா, சீயோன் மலையின் இடத்துல பாருங்க. நீ ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டா அந்த மலைக்கு ஓடிப்போய் என்று லோத்தின் மனைவிக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதகரமான ஒரு விஷயத்தை கர்த்தர் சொன்னார். அவளோ அந்த மலைக்கு போகாதபடிக்கு தன் ஜீவனை தற்காத்துக் கொள்ள முடியாதபடிக்கு உப்புத்தூணாய் மாறினார். தேவ கோபாட்டிலிருந்து அவளை காப்பாற்றிக் கொள்ள முடியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி மலைக்கு செல்லும் பொழுது, கல்வாரி மலையை தொங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நீங்களும் நானும் பார்ப்பீர்கள் என்றால், அந்த கல்வாரி மலையை பார்த்து அங்கே போகிற அத்தனை பேருக்கும் தேவ கோபாட்டிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அவளுக்கு கிடைத்த பனிஷ்மெண்ட் என்னையா, அவளுக்கு கிடைச்ச நியாய தீர்ப்பு என்ன? அக்கினி வரல, மாறாக உப்புத்தூணா. லோத்தின் முனையை சற்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மலைக்கு ஓடிப்போய் என்று சொல்ல பொழுது, பின்னிட்டு பாரத என்று சொல்ல பொழுது, நீ தப்பித்துக் கொள்வதற்கு இதை தவிர வேற வழியே இல்லை என்று சொன்ன பொழுது, இவளோ இதுல என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை சொல்லி அவள் மறுபடியுமாக தன் இஷ்டம் போல உலகப்புறம் வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திற்காகவே தன் ஜீவனை விட்டு கடைசியாக உப்புத்தூணாக மாறி நீதிமானுடைய மனைவி, விசுவாசின் தந்தை அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு கூட பிரயாணப்பட்டவள், ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டவள், ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டவள், இது எல்லாமே இருந்தும் அவள் உப்புத்தூணாக மாறினாள் என்பதை நம்ம படிக்கும் பொழுது கிரகித்துக் கொள்ள முடியல. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு சாக்கியங்கள் இருந்துமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டுமே, நாம் எல்லாரும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு மலை, அது கல்வாரி மலை. கல்வாரி சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்தானே இயேசு கிறிஸ்துவானவரை ஒருவன் நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவானவரை என் உள்ளத்திலே ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வரப்போகிற மிகப்பெரிய நியாயத்திற்கிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம்.
நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவரே ஒரு பெரிய அழிவு இந்த பூமிக்கு வரப்போகுது. நான் பார்க்கிற இந்த பூமி அழிய போகிறது. நான் பார்க்கிற வானங்கள் மடமளவென்று அகன்று போக போகிறது. தேவனுடைய உன்னதமான ஒரு நியாயத்திற்கு வரப்போகிறது. இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தர் நியாயத்திற்கு போகிறார். அப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இடப்படாதவன் எவனோ அவன் அத்தனை பேர் மிக தரப்படுவாங்களா அக்கினி கடல். ஆனா எனக்கு அது பயம் இல்லை, உங்களுக்கு அந்த பயம் கிடையாது. நம்ம யாருக்கும் அந்த பயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அத்தனை பேரும் தேவன் சொன்ன கல்வாரி மலைக்கு நேராக ஓடி போனோம். அங்கே நம்முடைய பாவத்தை மன்னிப்புக்காக நின்று கொண்டதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம். கிருபையாக அவரிடத்திலே இன்றைக்கு அவருடைய கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் லோத்துவின் மனைவியை நினைக்கும் போதெல்லாம் அவள் இழந்ததை நாம் பெற்றுக்கொண்டோம். அவளுக்கு கிடைக்காத சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருந்த பெரிய சாக்கியம் என்று கேட்டால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இவ்வுலக வாழ்க்கையோடு மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடிய பெரிய மகிழ்ச்சியை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார். அதான் பெரிய ஒரு ஆசை, பெரிய ஆசீர்வாதம். அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வருகைக்கு சைவமா இருக்கிறது. ஆனால் இந்த லோத்தின் மனைவி சற்று நினைச்சுக்கோங்க, அவளுக்கு நிறைய சாக்கியங்கள் கொடுத்திருப்பார், ஆனா இழந்துட்டான். உங்க வாழ்க்கையிலும் கூட சாக்கியங்கள் மறுபடி கொடுக்கப்பட்டும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டும் நம்ம இழந்து கொண்டே இருக்கும் என்றால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரப்போகிறது. கைவிடப்பட்டு இருப்போமா? தேவ சமூகத்தில் இருப்போமா? இன்று ஒருவரை என்னுடைய ஜீவன் போகும் என்றால் நான் எங்கே என்னுடைய நித்தியத்தை கழிப்பேன்? யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மனிதன் நாளை கிடையாது. இன்றைக்கு நான் காண்கிற சில மனிதர்கள் நாளை தினம் இருக்க போறது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை நித்தியமில்லாத ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கு. நான் பார்க்கக்கூடிய இந்த பூமி, பார்க்கக்கூடிய மனிதர்கள் இனி எவ்வளவு காலம் போய் வாழப்போறது தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தேவ சொல்ல வார்த்தை தான். அவள் நினைச்சுக்கோங்க, அவள் உங்களுக்கு சித்தாந்தமை வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாக்கியங்களும் ஒருவேளை இந்த விருப்பங்களும் அவளை போலவே நமக்கு கிடைக்க பெற்றோம். ஒருவேளை தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். ஆனால் இந்த கல்வாரி மலைக்கு போனவர்கள் யாரும் ஒரு நாளும் இந்த சாக்கியத்தை இழந்ததில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவருக்கும் இந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டதல்ல. அத்தனை பேரும் தேவ சமூகத்திலே நித்திய காலமாக வாழ்வதற்கான அத்தனை ஆசீர்வாதத்தையும் வழிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே வேதம் சொல்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று ஒருவரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆக அந்த இடத்துக்கு போவதற்கான வழியும், தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியும், என் ஆத்தும மீட்பையும் என் இயேசு பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறதுனாலே நாம் தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு இங்க இருந்து கணக்கு சொல்வோம். லோத்தின் மனைவியை ஒரு விஷயம் எடுத்துக் கொள்வோம். அவளுக்கு கிடைத்த சாக்கியம், அவளுக்கு இருந்த தவறுகளும், அவளுக்கு கிடைத்த தண்டனைகளையும் யோசித்துக் கொள்வோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொண்டு, கிடைத்த சாக்கியம் நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டு, தேவனை வைத்திருக்கிற நித்தியமான வாழ்க்கைக்காக தேவன் நன்றி செலுத்தி இங்க இருந்து கணக்கு சொல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும். ஆமென். செலுத்தலாம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன காலங்களில் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பராமரித்து, இந்த 9வது மாதத்தை கூட நாங்கள் நிறைவு செய்வதற்காக நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். ஏறக்குரிய இந்த 4வது வாரம் உங்களுடைய திருச்சமூகத்திலே ஜீவனோடு வைத்திருக்கிறீர், வெள்ளத்தோடு வைத்திருக்கிறீர், சுகத்தோடு வைத்திருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த வருடம் ஆண்டவரே நீங்க நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அது சொல்ல முடியாத ஆனந்தம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை கிடைக்காத சாக்கியங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் அவர்களை விட நல்லவர்களோ, அவர்களை விட ஆண்டவரே நாங்கள் உத்தமர்களோ அல்ல. ஆனாலும் அப்பா, எங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியங்கள், பொறுப்புகள், காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நீர் இன்றைக்கும் கூட ஆண்டவரே ஜீவனை கொடுத்து கொண்டே வருகிறீர். அன்றைக்கு லோத்துவின் மனைவிக்கு ஆண்டவரே பல சந்தர்ப்பங்களையும் சாக்கியங்களை கொடுத்தீர். அவளை அத்தனையும் ஆண்டவரை தட்டி கழித்துக் கொண்டே இருந்து தவறான எண்ணத்தையும் தவறான விருப்பத்தையும் இதயத்தை வைத்திருந்ததுனாலே எல்லா சந்தர்ப்பங்களையும் அவள் தட்டி கழித்தார் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது ஆண்டவரே. உம்முடைய வருகையின் பொழுது ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே நித்திய காலமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரை உறுதுணையாக இருக்கும்படியாக வந்து செய்கிறோம். இந்த கல்வாரி மலைக்கு நாங்கள் வந்து உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, உண்மை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதினாலே
எங்கள் பாவம் கழுவப்பட்டதினாலே இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரை பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர், நித்தியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, நித்திய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவர் இங்க இருக்கிற யாராவது ஒருவர் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களில் சாக்கியங்களையும் தட்டி கழித்துக் கொண்டு இதுல என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் ஒருவேளை தவறான எண்ணம் கொண்டவர்களாய், தவறான விருப்பம் கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் என் தேவாதி தேவனை அவருடைய இருதயங்களை பேசி ஆண்டவரே அவர்கள் அத்தனை பேரும் கழுவாரி மலைக்கு நேராக ஓடி வந்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே ஆண்டவர் நேருக்கு நேராக பார்த்து ஆண்டவரே தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு தேவ சமூகத்திலே உன்னதமான இடத்தை பெறுவதற்கு தேவரீர் உதவி செய்யும்படியாக வந்து செய்யணும்பா. இன்றைக்கு கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறீர்கள், நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வருகை ஒருவேளை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை சந்திக்க உதவி செய்ய அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானம் ஆண்டவரே இந்த சபையோடு கூட சபையில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருந்து நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பொருளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல பாவங்களையும் மன்னிப்பார்.